அனைவருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ க்ளீனிங்லேருந்து அப்படி ஈது வரைக்குமான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மோப் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அந்த ஈதோட வைபே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானுமே வந்துட்டு வீட்டில் அங்கங்கே இருக்கக்கூடிய ஒற்றை இதெல்லாம் எடுத்துகிட்டு மாப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் க்ளீனிங் வந்து எப்போவுமே பார்க்குறதுனால அந்த கிச்சனில் பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு வீடு ஃபுல்லாக ஒட்டடை இருந்தது. அதிகமாக வந்து ஒட்டடை சேருது, எப்படி தான் வந்து சேருதுன்னே தெரியல. எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அதையும் மீறி 1-2 இடத்துல இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி தொடச்சேன். அப்புறம் இந்த மாடி படிக்கிட்டக்கெல்லாம் வந்துட்டு அதிகமான தூசியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டிவி யூனிட் வச்சுருக்கிறதெல்லாம் சரியான தூசி. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாப்பும் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு மேலே இருக்குது இல்லையா, ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக திங்ஸ் ஏதாவது வைப்போம், அதெல்லாம் அப்படியே தூசியாக இருந்துச்சு. இந்த யூரின் மேட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணவே இல்லை, அதை வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேலே தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதுவுமே வந்துட்டு அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த யூரின் மேட் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது பிள்ளைங்களோடது, கிச்சனுக்கு தான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த தொழுகை சத்தம் எங்கள் வீட்டு பின்னாடி தான் பள்ளிவாசல் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அது கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இது வந்து நம்ம ஊரில் இங்கே தராவி நடந்தது. ஸோ சவுதியிலலாம் அன்றைக்கி அடுத்த நாள் வந்து பெருநாள் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தான் இது. நான் கரெக்டாக வீடியோ எடுக்க போகிற சமயத்தில் ரப்பனா ஆத்தினா சூரா வந்து ஓதிட்டு இருந்தாங்க. அது கேட்கவே அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பையனுமே வந்து வெளியே வந்துட்டு இருந்தான். ஸோ க்ளீனிங் ஒர்க்கு கிட்டக்க இப்படி வேலைகளுமே பார்த்துட்டு அதுக்கிடையில் வந்து துணியுமே துவைச்சி போட்டுட்டு அப்படி தான் வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாமே ரொம்ப பிஸியாக போச்சு. லாஸ்ட் டே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் வந்துட்டு மீன் குழம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மதியானம் மீன் குழம்பு வீட்டில் எல்லாேருக்கும் வைக்கும்போதே நான் வந்து மீன் பொரிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மீன் குழம்புல வந்து வெண்டைக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்ச மீனை நைட்டு பொரிச்சுக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து நோன்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைகள் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த வட்டலப்பம் பண்ணுறது இந்த வேலைகள்லாம் இருந்துச்சு. நைட்டே வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வட்டலப்பம் பண்ணுறதுக்குமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஒரு 2½ தேங்காவோட பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பவுல் கணக்கில் நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும், செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2½ தேங்காய்க்கு வந்து 12 முட்டை எடுத்திருந்தேன். ஸோ இது கரெக்டான அளவாக இருக்கும். சில பேர் வந்து எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணுங்கள், சுகரு, அப்புறம் முட்டை, அப்புறம் தேங்காய் பால் இதெல்லாம் ஒரே கப்பில் மெஷர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான அந்த எப்படி கேக் மாதிரி இருக்கும். பட் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் இப்படி தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கும். அதாவது மேலே வந்து அந்த தேங்காய் லேயரும் கீழே வந்து அந்த எக் லேயரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 லேயராக இருக்க மாதிரி இருக்கும். அந்த 2 லேயராக நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து முட்டை எல்லாமே சேர்த்துட்டேன். இதில் வந்து 1 கப்பு நான் வந்து சீனி எடுத்துக்கிட்டேன். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த பவுல் கணக்கில் 1 பவுல் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து முட்டை வந்து 1½ பவுல் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது மாதிரி தேங்காய் பால் வந்து 2 பவுல் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் வந்து டம்ளரில் எடுக்கிறனாலும் சரி, உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பவுல் இருக்குது அப்படின்னா கூட அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். 2 கப்பு தேங்காய், இதே கப்பில் தான் நான் எடுத்திருந்தேன். 2 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு நான் சீனி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 1½ கப் அளவுக்கு நம்ம முட்டை சேர்த்துக்கிட்டாச்சு. தேங்காய் அரைச்சி புளிவோம் இல்லையா, அந்த தேங்காய் அரைச்சி சாறு எடுப்போம் இல்லையா, அதிலே வந்துட்டு ஒரு 10 ஏலக்காய் கிட்ட நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இது முட்டை வந்து அதிகமாக இருக்கிறதால அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அடிக்கும், முட்டை ஸ்மெல் அப்படின்றதுனால ஒரு 10 ஏலக்காய் கிட்ட சேர்த்து அந்த தேங்காய் கூடவே நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சி சாறு எடுத்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த திகட்டல் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பவுல் அளவுக்கு தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதிலே வந்துட்டு நான் சவ்வரிசியுமே ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி பவுலு, டம்ளர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் அளந்து வட்டலப்பம் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்.
சவ்வரிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில வந்து சவ்வரிசி கஞ்சி பண்ணி, அதுக்கப்புறம் இடியாப்பம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. காலையில மெனு வந்து இடியாப்பம், சவ்வரிசி கஞ்சி, பரோட்டா, வாங்கோலி கறியானம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஸோ இந்த வட்டலப்பம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். பசங்க வந்து அப்போவுமே வெளியே விளையாடிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. உங்கள் வாப்பப்பா கூட வெளியே போயிட்டு. ஏன்னா பரோட்டா வந்து அந்த நைட் டைமில் தான் வந்து சப்ளை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதை வாங்குறதுக்காக வீட்டில் பசங்க, வாப்பப்பா எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறம் பிள்ளை வந்து கத்திக்கிட்டு இருந்தான். அந்த சாக்லேட் வந்து சாப்பிட்டு இது பண்ணி நாஸ்தி பண்ணி வச்சுட்ருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அவனை வந்து கழுவி விட்டுட்டு, அப்புறம் இந்த இதில் வந்துட்டு நான் கொத்தமல்லி வந்து போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து என் பையன் தண்ணி ஓவராக ஊற்றி அதை சாவடிச்சிட்டான். அதில் 1, 2 தான் வந்து தழுத்துட்ருக்கு. வட்டலப்பம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இட்லி சட்டியில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ரிட்ஜ் மேலேயும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருந்தேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் தூங்கிட்டேன். ஒரு 1 மணி 1:30 மணி டைமில் தூங்கிட்டு, அப்புறம் வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இடியாப்பம் வந்து பண்ணியாச்சு. என் சின்னம்மா வந்து சுட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து 4 மணிக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கள் ஊரில் வந்து 7:30 மணிக்கு தொழுகையாக இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு பண்ணி வச்சுருந்த அந்த வட்டலப்பமே ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதிலேயே வந்து பண்ணியாச்சு. எப்போவுமே பண்ணுறதுலேயே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சவ்வரிசி கஞ்சியுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா, காலையில் ஈத் அன்னைக்கு காலையில் இடியாப்பத்துக்கு இதை வந்து ஊற்றி சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில ஊர்களில் வந்து ஷீர் குருமா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதை வந்து ஷீர் குருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு வெறும் இந்த பசும்பால் ஊற்றி செய்கிறது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் ஊற்றி மட்டுமே செய்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1 1/2 தேங்காய் பால் வந்து நான் 1 1/2 தேங்காவோட பால் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் தண்ணி தேங்காய் பாலில் தான் இப்போ வந்து நான் அந்த சவ்வரிசியை வந்து வேக வச்சேன். நைட்டே ஊற வச்சதுனால சீக்கிரமே வெந்துருச்சு. ஸோ அந்த தண்ணி பாலில் தான் இப்போ வந்து இந்த சவ்வரிசியை வந்து வேக வச்சுட்டேன். அது கூட ஒரு 4, 5 ஏலக்காய் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இது தட்டி சேர்த்தோம் அப்படின்னா அங்கங்கே அந்த ஏலக்காய் கடிப்படும். அதனால சும்மா ஒரு 4, 5 ஏலக்காய் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் நெய்யில் வந்துட்டு இந்த சேமியா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரவை இதை சேர்த்து நல்லா வறுத்து வச்சுருந்தேன். நல்லா அந்த நெய்யில் வந்துட்டு அந்த சேமியா கலர் மாதிரி ரோஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நல்லா வறுத்து இந்த மாதிரி அந்த என்ன சொல்கிற சவ்வரிசி வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வேக விடலாம். வேக விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சீனி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் இனிப்பு இந்த மாதிரி சேர்ப்பேன். அப்போ வந்து நல்லா ஒரு ரொம்ப திகட்டுற மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து எந்த ஸ்வீட் பண்ணாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வட்டலப்பத்துக்குமே வந்து உப்பு சேர்த்துருந்தேன். சொன்னேனா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. ஃபைனலாக வந்துட்டு ஒரு 1/4 கப்புக்கு இந்த மாதிரி லைட்டாக பசும்பால் சேர்த்தும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இல்லைனா இடியாப்பத்தோட சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நான் இது மொத்தமாகவே ஒரு 4 கண்டென்ஸ்டு மில்க் இல்லை, அதனால மில்க்கே சேர்த்துக்கிட்டேன். கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்திங்கனாலும் அந்த நல்ல இந்த ரிச் டேஸ்ட் வந்து இருக்கும். நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாக்கெட் பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு தலைப்பால் எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் பெருநா தக்பீரும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பசங்களையுமே ஒருத்தனையாக எழுப்பி அப்புறம் குளிக்க வச்சு கிளப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தொழுகை கிளம்புனப்போ தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு மேலே எனக்கு வந்து வீடியோ எடுக்கவே முடியல. கரெக்டாக தொழுகை கிளம்பி எல்லாருமா போயிட்டுருக்கும்போது தான் வீடியோ எடுத்தேன். தெருவில் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். மாஷாஅல்லாஹ் அந்த ஃபீலே வந்து தனி தான் சொல்லப்போனால். அந்த பெருநாள் தக்பீர் ஓதும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து திடல் தொழுகை தான் தொழுகும். ஸோ அதனால் திடலில் போய் எல்லாருமா லேடிஸ் சைடு வந்து உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் தொழுதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பையனுமே வந்து தொழுகும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலாம் இல்லை, அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தான். ஸோ போயிட்டு வந்து அதுக்கடுத்து என்ன வேலை, சாப்பிட்றது தான் வேலை இல்லையா? ஸோ நோன்பு பெருநாளைக்கு காலையிலேயே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க போகும்போதே. ஆனால் நாங்கள் வந்து போயிட்டு வந்து தான் சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு அடுத்த வேலைகள் அந்த பகல் சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சிட்டேன்.
ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மட்டன் குழம்பு வந்து வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் சாப்பாட்டுக்கு வான்கோழி கறி முந்தின நாள் வச்ச வான்கோழி கறி வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ மத்தியானத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மட்டன் குழம்பு வந்து பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் தயிர் பச்சடி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு ரைஸ் வந்து தருன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து வடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு வேளை ஏதாவது பார்த்துட்ருப்போம். அவ்வளோ நேரம் கண்காணித்து பார்த்துட்ருப்போம். கரெக்டாக ஒரு நிமிஷம் திரும்பினோன்னே டக்குன்னு வந்து சிந்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அதையெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு போல் தான் வந்து பீச்சுக்கு கிளம்புனோம். எங்கள் ஊரில் காலையில் தொழுதுட்டு ஈவினிங் போல் அந்த பீச்சுக்கு போனால் தான் ஏதோ பெருநாளே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகியாச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு எங்கள் ஊர் பள்ளிவாசல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. திருப்பி வரும்போது நல்ல லைட்லாம் போட்டிருந்தாங்க. பட் எடுக்க முடியல வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் பீச்சுக்குமே வந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். ஸோ உங்கள் ஊர்லலாம் பெருநாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து கமெண்ட்லாம் கம்மியாயிருச்சு. ஸோ கமெண்ட் அதிகமாக பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எனக்குமே அது வந்து இன்னும் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஃபைனலாக எங்கள் ஊருக்கிட்டேயுமே வந்தாச்சு. எங்கள் ஊர் பீச்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஊரணி இருக்கும். பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பீச்சுக்குமே வந்தாச்சு. பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த கடைலாம் போட்டிருப்பாங்க. ஐஸ்கிரீமு, அப்புறம் பிள்ளைங்களுக்கு விளையாட்டு திங்ஸு, அப்புறம் இந்த அப்புறம் வந்து இந்த சீனி குச்சி இதெல்லாமே இருக்கும். அல்வா இதெல்லாமே. ஸோ கடற்கரையில் வந்து அதை வாங்கி சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து போயிட்டு டைம் அதிகமாக உட்காரவும் இல்லை. ஒரு 1 மணி நேரம் இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இந்த திங்ஸ் எதுவுமே வாங்கலை. இந்த காராசேவு, அப்புறம் வந்து சீனி குச்சி இது எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் வந்துட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பேசி வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா, அங்கே போயிட்டு எல்லாருமே அரட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வந்து பேசிகிட்டு இருந்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து தனித்தனியாக கிளம்பணும் அப்படின்றதுனாலையும், அப்புறம் அம்மா அப்புறம் அம்மாச்சி யாருமே வரல அப்படின்றதுனாலையும் ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தது. நாங்கள் மட்டும்தான் போய் தனியாக உட்காந்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த 30 நாள் நோன்பு இருந்துட்டு அந்த ஒரு நாள் பெருநாள் அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும். ஒரு மாதிரி இவ்வளோ நாள் வந்து நோன்பு இருந்ததுக்கான ஒரு சந்தோஷமான நாள் அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ்னு அன்றைக்கி வந்து பீச்சுக்கு போயிட்டு பெருநாள் வந்து கரையேற்றி விட்டுட்டு வந்தாச்சு. உங்களுக்கும் நல்லபடியாக பெருநாள் வந்து போயிருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்து இதே மாதிரி பெருநாள் வந்து செலிப்ரேட் பண்ணணும், நோன்பு எல்லாமே வைக்கணும். நிறையா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் அதிகமான இபாதத்துலேயும் நிறைய வந்து நன்மையை தேடிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத லைக் பண்ணி தெரிவிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.